வரலட்சுமி விரதம். பிருகு மகரிஷி மும்மூர்த்திகளை சோதிக்க செல்லுகிற போது பெருமாளை தன்னுடைய கால்களாலே திருமார்பிலை எட்டி உதைத்த சரித்திரம் நமக்கு தெரியும். அது மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய இடம். அப்புறம் மனம் வருந்திய பிருகு மகரிஷி என்ன பண்ணுறார், லக்ஷ்மி தேவி இடத்திலே தான் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக, தாயே, நான் உனக்கு செய்த அபச்சாரத்தை மன்னித்து எனக்கு குழந்தையாக பிறந்து உன்னை உதைத்த என்னை உன் கால்களாலே நீ உதைக்க வேண்டும் அம்மா. நாராயணரே எனக்கு மருமகனாக வரவேண்டும். ஸ்ரீயான உன்னை வச்சையாக கொண்டதால் எனக்கு ஸ்ரீவத்சன் என்ற பெயர் ஏற்பட வேண்டும். என் கோத்திரம் சந்திரசூரியர் உள்ளவரை நீடிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். லக்ஷ்மியும் பிருகு குமாரியாக அவதரித்தாள். அதனால் அவளுக்கு பார்கவி லோகஜனனி அப்படின்னு புகழப்படுகிறாள். அவளே காஞ்சிபுரத்திலே பெருந்தேவியாக கோவில் கொண்டார். வேதாந்த தேசிகர் காஞ்சிபுரத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்கத்தையும் ஓட்டாஞ்சல்லியையும் சரிசமமாக கருதியவர். செல்வத்தின் மீது பெரிதாக ஈடுபாடு இல்லாதவராக இருந்தார். அதனால் சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் இவர்களை ரொம்ப தாழ்வாக நினைத்தார்கள். அப்போ மகாலட்சுமி என்ன பண்ணுறா, அங்கே சுற்றி இருக்கவர்களுடைய கண்களுக்கு இவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்வதாக காட்சியளித்தாள். ஒரு பிரம்மச்சாரி தனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும், உதவி வேண்டும், 100 பவுன் நகை வேண்டும் அப்படின்னு அந்த ஊரில் எல்லோரிடத்திலும் கேட்கிறார். உடனே ஊரில் இருந்தவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, வேதாந்த தேசிகர் மிகப்பெரிய பணக்காரர், அவரிடத்துல போய் நீ பெற்றுக்கொள். ஆனால் முன்னாடியே உனக்கு 100 பவுன் நகை தான் வேணும்னு சொல்லாத, அவரிடத்திலே உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக உறுதிமொழி பெற்றுக்கொண்ட பிறகு உன்னுடைய கோரிக்கை என்னன்னு சொல், அவர் நிச்சயம் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். அவனும் போனான், வேதாந்த தேசிகருடைய திருவடிகளை வணங்கினான். எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது சுவாமி, நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு உறுதிமொழியை பெற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் என்னப்பா வேணும்னு கேட்ட பிறகு சொல்கிறான், எனக்கு திருமணத்திற்கு 100 பவுன் தங்கம் வேண்டும் அப்படின்னு கேட்டான். அவர் சொல்கிறார், என்கிட்ட ஏதப்பா அவ்வளவு பணம், யார் அப்படி சொன்னார்கள் அப்படின்னு. அவன் சொன்னான், ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படித்தான் சுவாமி பேசிக்கொண்டார்கள் அப்படின்னு. ஓ, ஊரில் இருக்கக்கூடிய மக்களே பேசிக்கொண்டார்களா? அப்படின்னா அதில் ஏதாவது காரிய காரணம் இருக்கும். நீ உடனே குளித்து விட்டு பெருந்தேவி தாயாருடைய சன்னதிக்கு வா, நானும் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருவருமாக அங்கே சென்றார்கள். அதற்குள்ள ஊர் மக்களும் அந்த இடத்திலே திரண்டு வந்து நின்று விட்டார்கள். என்ன நடக்குது பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக. உடனே வேதாந்த தேசிகர் ஜெகன்மாதாவான பெரிய பிராட்டியாக பெருந்தேவியாக வீற்றிருக்கக்கூடிய தாயாருடைய சன்னதியிலே யோகாரம்பகா அப்படின்னு தொடங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்துதியை தேவிக்கு சமர்ப்பணம் பண்ணுறார். தாயார் மகிழ்ந்து அந்த பிரம்மச்சாரிக்கு 100 பொற்காசுகள் கிடைக்க அருள் செய்தால். இந்த ஸ்தோத்திரத்துக்கு கனகதாரா ஸ்தவம் அப்படிங்கிற பெயரும் வழங்கி வருகிறது. இன்றைக்கும்